ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியைக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். நான் முன்னாடி இருக்க வீடியோலேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு 2 சவரன் வந்து கோல்டு காயின் இருக்குது, 16 கிராம் கோல்டு காயின் இருக்குது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நெக்லஸ் வந்து வாங்கலாம், லைட் வெயிட் நெக்லஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து அக்ஷய திருதியைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட நெக்லஸ் ப்ளஸ் இதோட பில்லு. எப்போவுமே நீங்கள் பில்லு வாங்குறீங்க அப்படின்னா பில்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் ஜுவல் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதோட நேமை வந்து அதில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்லஸ்னால் நெக்லஸ், ரிங்குனா ரிங்கு, லைக் இல்லை ப்ளஸ் டேட்டை கூட நீங்கள் போட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பில்லை வந்து எப்போவுமே வந்து பத்திரமா வச்சுங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற டைம்லலாம் நமக்கு பில்லு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். பட் க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்ன தான் கோல்டு ரேட் வந்து 14,000 15,000 இருந்தாலும் பீப்புள் வந்து இந்த அக்ஷய திருதியை இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்து கோல்டு வாங்குறத வந்து விடுறதே இல்லை. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து ஷூட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் என்னோட ஜுவல்ஸுக்கே நான் இதை எடுங்க அதை எடுங்கன்னு நான் கேட்க அங்கேயே அவங்களே வந்து டிலே பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் என் பையனையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறனால எதுவும் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. நம்மளது பர்ச்சேஸ் பண்ணி பில் போட்டுட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. சரி, ஓகே, டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஜுவல்லரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷன். ஃபுல்லாக வந்து லக்ஷ்மி இருக்குவாங்க. இங்கே ஒரு லக்ஷ்மி ப்ளஸ் இங்கே வந்து 9 அந்த அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்கள்ல, 9 லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இதில் 9 இருக்காங்க லக்ஷ்மிஸ். 1 2 3 4 5 6 7 8 9 லக்ஷ்மிஸ் வந்து இதில் இருப்பாங்க. அஷ்டலட்சுமிஸ் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய லக்ஷ்மி இருப்பாங்க. இந்த இடத்துக்கிட்ட மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வந்து இருக்குது. கீழே வந்து குட்டி குட்டியாக வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போடும் போது வந்து அழகாக இருக்குது. நம்ம மேலே நம்ம சாரீலாம் கட்டி போடுறோம் அப்படின்னா அந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துலையும் வந்து குட்டி குட்டியாக வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டோனு. ஸோ க்ரீன் கலர் ரெட் கலர், க்ரீன் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு நான் வந்து பேக் செயின் வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னா வந்து பேக் செயினுக்கும் வந்து நெக்லஸ்க்கான என்ன வேஸ்டேஜோ அதே வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. ப்ளஸ் என்னோட பட்ஜெட்லேயும் வந்து அது வரல அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. இதோட டிசைன் இதில் வந்து ப்ராப்பராக தெரியல. நான் உங்களுக்கு இதிலேருந்து வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் இதோட டாலர். நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் பாருங்கள். இதில் எல்லாமே வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து 9 இருந்தது. இந்த ஹேங்கிங்ஸ் கூட பாருங்களேன், 9 ஹேங்கிங்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அட்டாச்சாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இந்த லக்ஷ்மி வந்து நீங்கள் எப்போவுமே எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து லக்ஷ்மி வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லக்ஷ்மி வந்து எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் எடுக்கணும். நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன் எடுக்கிறோம், சாமி போட்டதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சாமி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்போ தான் நமக்கும் வந்து அது நல்லதாக இருக்கும். இந்த இதோட டாலர்லேயே வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ கீழே வந்து இந்த 8 ஹேங்கிங்ஸ் இருக்குது. அந்த ஹேங்கிங்ஸ்குள்ளே கூட வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து லைனாக போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹார்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னப்பறவை, இங்கே ஒரு அன்னப்பறவை, இந்த சைடு வந்து ஒரு அன்னப்பறவை, 2 அன்னப்பறவை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு வந்து பாருங்கள். எனக்கு அதனாலேயே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒர்க் வந்து ஜாஸ்தி இதில். ஸோ டாலரை தாண்டி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லக்ஷ்மிஸ் இருக்காங்க. ஸோ 9 லக்ஷ்மி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 9 லக்ஷ்மி வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக குட்டியான லக்ஷ்மிஸ் தான். பட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு இதுவும் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இதை ஜூம் பண்ணால் இதோட கிளாரிட்டி ஆக்சுவலாக போகுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லக்ஷ்மியும் வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 9 லக்ஷ்மிஸ் வந்து இதில் இருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொருத்தருக்கும் நடுவில் வந்து பீட்ஸ் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த 9 லக்ஷ்மிஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ நம்ம ஜென்ரலாக இருக்கிறது இல்லாமல் இந்த பேக் சைடு இந்த கனெக்ஷன் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் ஷைனிங் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இதில் கட்டிங்ஸ் நிறையா வந்து மிஷின் கட்டிங்கில் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கிளிட்டரியாக வந்து இருந்தது.
ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு இது பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்குகிறோம். ஸோ அக்ஷய திருதியங்கிறப்போ லக்ஷ்மி தான் வந்து ஸ்பெஷல். பட் என்னோடய செயின் ஃபுல்லாகவே லக்ஷ்மியாக இருக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலி இந்த செயின் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது என்னோடய ஃபேவரட் செயினாகவும் வந்து மாறிடுச்சு. எனக்கு இந்த டாலரோட ஒர்க்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இருக்குது. நம்ம லைஃப்பில் நமக்கு என்னென்ன இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஹார்ட்டு இருக்குது, லவ் ஹார்ட்டு, அஷ்டலட்சுமிஸ் வந்து இருக்காங்க, ப்ளஸ் வந்து அன்னப்பறவை இருக்குது. இந்த இதில் வந்து ப்ராப்பராக ஒரு லக்ஷ்மி எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வெறும் ஸ்மைலிங் ஃபேஸோட லோட்டஸ் இங்கே பாருங்கள், தாமரை வந்து வச்சு தாமரையில் வந்து லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ராப்பராக இதில் வந்து எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான கலெக்ஷன் தான். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹாலோவாக தான் வந்து இருக்கும். பின்னாடி வந்து க்ளோஸ்லாம் வந்து இல்லை, ஹாலோவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்ல என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. விட்டுட்டான் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் வியர், அதையும் வந்து சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா HUID ஹால்மார்க்கெல்லாம் வந்து தெரியுது. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவங்க ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ GRD அப்படின்னு சொல்லி போட்டு இதில் HUID ஹால்மார்க் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். GRD போட்டு 22 கேரட் 916 அதெல்லாம் போட்டு எல்லாமே வந்து போட்டிருக்கு. நான் லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போ வந்து ஒரு 2 சவரன் வந்து கோல்டு காயின் வாங்கி வச்சேன். அப்போ வந்து 7000 சம்திங் 7100 என்னமோ தான் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இருந்தது. அப்போ வந்து எனக்கு என்ன ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ப்ளஸ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால கோல்டு காயினுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து ஒரு 2 சவரன் 16 கிராம்ஸ் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, இப்போ அக்ஷய திருதியை எப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போனேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கும் ஆஃபர் இருந்தது, வேஸ்டேஜுக்கும் வந்து ஆஃபர் இருந்தது. அப்படிங்கிறதுனால அக்ஷய திருதியை அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன். ஸோ இப்போ இதோட வெயிட் வந்து பார்க்கலாம். இதோட வெயிட் சொன்னால் நீங்கள் வந்து பிலீவே பண்ண மாட்டீங்க. நான் 16 கிராம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதே 16 கிராமுக்கு இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் வந்து போட்டு வியர் பண்ணியும் பார்த்துட்டேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது. வித்தவுட் பேக் செயின் இது வந்து 16 கிராமு. வித் பேக் செயின் வந்து எடுத்தோம் அப்படின்னா 20 கிராம்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ என்கிட்ட இருந்தது 16 கிராம் தான் இருந்தது. இந்த பின்னாடி இருக்க பேக் செயினுக்கும் வந்து இதுக்கான வேஸ்டேஜே வந்து சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி ஓகே, நான் என்கிட்ட அப்போ பட்ஜெட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே வேணாம், பேக் செயினை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ பேக் செயினை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ இதுக்கான வேஸ்டேஜ் என்னவோ அதே தான் பேக் செயினுக்கு போடுறாங்கன்னா நமக்கு வந்து லாஸ் தான். பேக் செயின்லாம் வந்து 10%, 12%, 8% கூட கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் வந்து எடுத்தேன். இது வரைக்கும் லக்ஷ்மி போட்ட மாதிரி என்கிட்ட ஒரு கம்மல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கம்மலுக்கு வந்து மேட்ச் பண்ணி இதை வந்து போட்டுக்கலாம். இதோட லென்த்துமே வந்து நல்ல வந்து லென்த்து. நீங்கள் இதில் பேக் செயினை வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்து மிடில் ஹாரம் மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லென்த் வந்து ஜாஸ்தியாகவே வந்து இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, போட்டால் மிடில் ஹாரம் மாதிரி தான் வரும். நீங்கள் பேக் செயின் அட்டாச் பண்ணிவிட்டு போட்டாங்களோ இல்லை வந்து இதில் இதை த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலோ வந்து இது மிடில் ஹாரம் மாதிரி தான் வந்து வரும். ப்ளஸ் இது வந்து V ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வந்து மிடில் ஹாரமாக வந்து பர்ஃபெக்டாக வந்து இது வந்து இருந்தது. ஸோ நல்லா இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து கடையிலே வந்து மெதுவாக வந்து உட்காந்து இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, எங்கேயாவது வந்து கேப் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த ஹேங்கிங்லாம் பாரு எங்கேயுமே கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஹேங் ஆகிருக்கு. ஸோ டாலரும் இந்த மேலே இருக்க செயினும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஒன்று வந்து ஜாயின் பண்ணியிருக்க இடம்லாம் வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஸோ கூட்டம் இருக்குது, நீங்கள்
நீங்கள் எதுவும் செக் பண்ணாமல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு தான் வந்து பின்னாடி வந்து பிரச்சனை. ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஸ்டோன் வருது, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஸ்டோன் வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோன் வரும். இந்த இடம் ஹார்ட்டு. ஸோ ஹார்ட்டுக்கு மேலே வந்து இங்கே ஸ்டோன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு ஸ்டோன் தான். ஸ்டோன் வந்து கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ இது நல்ல ஒரு டிசைனாக வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் 16 கிராமுக்கு இந்த செயின் எப்படி எனக்கு கிடச்சிதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட டிசைனை வந்து பாருங்கள், நிறைய இதில் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இது வேறு வேஸ்டேஜ் ஆஃபரில் நல்ல ஆஃபரில் வேறு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கால்குலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜில் கிடச்சிது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கால்குலேஷனையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசைனை வந்து பார்த்துக்குங்க. மேபி ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுட்டு ஜிஆர்டியில் வந்து கேளுங்க உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனை. எல்லாமே ஒரு ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. எந்த ஃபால்ட்டுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஃபங்க்ஷனல் யூஸ் தான். ஸோ போட்டுட்டு தூங்கலாம் வந்து முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ப்ராப்பராக வந்து மெதுவாக கழட்டி பத்திரமா வச்சிடணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற செயின் தான். நல்லா இருந்தது டிசைனு. ஸோ ஹோப் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டிட்டு அப்புறம் கால்குலேஷன் காட்டுறேன். ஸோ ஃபுல் வியூ அப்படியே கீழேருந்து வந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹேங்கிங்ஸு, இந்த ஹார்ட்ஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லக்ஷ்மி தான் அவங்களோட ஸ்மைல்லே நான் வந்து இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்தது. இந்த இடத்துல அன்னப்பறவை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே லக்ஷ்மிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க லக்ஷ்மியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா லக்ஷ்மியும் அழகாக வந்து தாமரையில் வந்து உட்காந்த மாதிரியும் ஸ்மைலிங் ஃபேஸோடையும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க இது வந்து எப்போ இருக்கிற செயினில் இருக்கிறத விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த மாடல் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே இருக்குது. அஷ்டலக்ஷ்மிஸ் எல்லாம் வச்சு இதுவும் எனக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு கிடச்சது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, இப்போ கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நான் போயிருந்த அன்றைக்கி ரேட் என்ன அப்படின்னா 14,280 ரூபா. ஸோ அதில் கோல்டு வெயிட் எவ்வளோ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு 16 கிராம் 2 சவரன் செயின் 16.258 கிராம் தான் வந்து கோல்டு. ஸ்டோன் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 0.380 கிராம். ஸோ டோட்டலாக இதோட வெயிட் என்ன அப்படின்னா 16.638 கிராம் வித்தவுட் பேக் செயினோட சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 கிராம் கிட்ட வந்தது. ஸோ நான் பேக் செயினை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால 16.638 கிராம் வந்து வந்தது. ஸோ வேஸ்டேஜ் இதுக்கு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா ஜிஆர்டி வந்து ஸ்பெஷல் ஃபார் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து 18.6%. ஸோ 20% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் வந்து இருந்ததுனால இதிலிருந்து 20% வந்து மைனஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு 14.88% வந்து போட்டாங்க. அப்புறம் இல்லை சார் குறைச்சி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி 14 போடுங்க, நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர் அப்படி இப்படின்னு கொஞ்சம்லாம் பேசி அப்புறம் அந்த மேனேஜர் வந்து 14% அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து சொல்லலாம் எதுக்கு வந்து ஸ்டோன் வச்சு வாங்கினீங்க, ஸ்டோன் வந்து அப்புறம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. பட் பில் கால்குலேஷன் வந்து தெளிவாக பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ரிங் டைப்பில் வந்து இருக்கிற இயரிங் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதிலே வந்து ஸ்டோன் இல்லாமல் வாங்குங்க, ஸ்டோன் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து கோல்டுக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டாக மட்டும் நான் வாங்கினது 16.258, டோட்டல் வந்து 16.638. அதிலிருந்து இந்த ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு கோல்டாக மட்டும் இருக்கிற அமௌண்ட்டை தான் இங்கே போட்டிருக்காங்க 16.258 இன்ட்டு அன்னைக்கான கோல்டு ரேட் 14,280 ரூபா. ஸோ அது வந்து 2,32,164 ரூபா. ஸ்டோனுக்குன்னு தனியாக வந்து 230 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேஸ்டேஜ் வந்து எல்லாம் ஆஃப்டர் ஆல் த டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து போக 14% வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ 32,503 ரூபாய் வந்து வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி வந்து 3%. ஸோ 7,947 ரூபாய். டோட்டலாக 2,72,844 ரூபா இதோட ப்ரைஸு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2,72,840 ரூபாய் அப்படின்னு சொல்லி பில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி முன்னே சொல்லியிருந்தேன். ஸோ ஓல்டு கோல்டுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போனது வந்து 16.008 கிராம் இருந்தது. 2 1 சவரன் 2 8 கிராம் காயின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதோட டோட்டல் வெயிட்டு இது வந்து ஸோ அமௌண்ட் வந்து ரேட்டு வந்து எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து 14,280.
100 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி 14,380 அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நான் கொடுத்த கோல்டை வந்து 2,30,195 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 2,72,840 ரூபா. ஸோ நான் வந்து 42,645 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அக்ஷய திருதியினால் எவ்வளோ நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட வேஸ்டேஜ் வந்து ஆக்சுவலாக 18.6%. இதை குறைச்சி எனக்கு ஃபைனலாக 14% வந்து போட்டு கொடுத்தாங்க. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே வந்து 4.6% வந்து கம்மியாக வாங்கியிருக்கேன். இந்த 4.6%க்கே நான் வந்து ஒரு 11,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அக்ஷய திருதியை அப்போ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். இங்கேயும் எனக்கு வந்து 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து என்னோட வேஸ்டேஜ்லேயும் எனக்கு ஒரு 4.5% வந்து கம்மி. இந்த செயினோட டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செயினை கண்டிப்பாக 14%க்கு நீங்கள் எந்த ஷாப்லேயுமே வந்து வாங்கவே முடியாது. பட் எனக்கு இங்கே வந்து கிடச்சிது. அக்ஷய திருதியில் வாங்குறதுனால ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இதில் எனக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கோல்டு காயினை நான் வந்து January 1, 2025, அதாவது லாஸ்ட் இயரோட நியூ இயர் அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னா வந்து 7,150 தான் வந்து ரேட்டு. ப்ளஸ் வந்து அது நியூ இயர் அப்படிங்கிறதுனால 0% வேஸ்டேஜில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் அதோட கோல்டு ரேட்டு இன்ட்டு அந்த 16 கிராமோட அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வந்து போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ நான் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1,17,890 ரூபா வந்து பே பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் அப்போ இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா 42,645 ரூபாய் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1,60,535 ரூபாய் டோட்டலாக வந்து இந்த செயினுக்கு வந்து நான் பே பண்ணது. ஸோ இன்னைக்கு நான் எனக்கு பில்லாக வந்து கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா 2,72,840 ரூபாய். ஓகேங்களா. பட் நான் இதை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து 1,60,535 ரூபாய்க்கு தான் வந்து டோட்டலாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 2025 வாங்கும்போது 1,17,000 இப்போ வந்து ஒரு 42,000 கொடுத்துருக்கேன். ஸோ 1,60,000 தான் நான் பே பண்ணி இந்த நெக்லஸை வந்து வாங்கியிருக்கேன். என்னோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 1,12,305 ரூபாய். அது இல்லாமல் இதுவுமே இந்த அமௌண்ட்டுமே வந்து என்னோட வேஸ்டேஜ் 14%க்கு வந்து போட்டது. ஸோ இந்த அக்ஷய திருதியை ஆஃபர் 20% ஆஃபர் இன் விஏ இல்லாமல் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா 18.6 வந்து பே பண்ணி வாங்கியிருப்பேன். அந்த 18.6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1,23,072 ரூபா வந்து ப்ராஃபிட். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து எப்போல்லாம் ஆஃபர் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே நான் காயின் வாங்கும் போதும் எனக்கு இங்கே வந்து 2% வந்து ஆஃபரில் தான் நான் வந்து 0% விஏல தான் வந்து வாங்கினேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 20% ஆஃபரும் வந்து கிடச்சிது. ப்ளஸ் 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து கிடச்சிது. ஸோ இதனால் நான் நிறையா வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஷாப்பிங்கில் நான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோட செயினோட டிசைன் வந்து இந்த நெக்லஸோட டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.